த 50 இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, வெளியே போன கண்டஸ்டன்ஸ், எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸை ரீஎன்ட்ரியாக வச்சு அதில் ஒரு கேமை வச்சு பல சம்பவங்களை உருவாக்குனாங்க. அதில் ஸ்ருதிகாலாம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, 2 contestants ஹாப்பி, 2 contestants நாட் ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனாக சொல்லிட்டு சில பல வாக்குவாதங்கள், சில பல பிரச்சனைகள்லாம் உருவாகி இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அதையும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு டாஸ்க், என்ன டாஸ்க்னா, டீம் வந்து 4 டீமாக பிரிஞ்சிருக்கணும். ஒரு டீமில் 8 பேர் இருக்கணும் அப்படின்றது தான் ரூலு. இதில் என்ன பண்ணிட்டாங்க டீம்னா, ஒரு பக்கம் ஷிவி ஒரு லீடராகவும், பிரின்ஸ் ஒரு லீட்ரு, திக்விஜய் ஒரு லீட்ரு அண்ட் அர்பாஸ் ஒரு லீட்ரு, இந்த மாதிரி 4 டீமாக பிரிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அந்த வீட்டுக்குள்ள, அந்த மகால், அந்த பேலஸ்க்குள்ள 2 டீம் இருக்கு. ஸோ இந்த 2 டீம் ஒரு பக்கம், 2 டீம் ஒரு பக்கம், ஐ மீன் 2 டீம் அவங்களே 2ஆ டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டீம்ல 8 பேரா இருக்கணும்ன்றதால 8 பேரை டிவைட் பண்ணி லீடரை போட்டாங்க. இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நேத்தே ஒரு பக்கம் ரஜத், ஃபயஸ், அதான் இந்த 3 பேரை டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளிட்டாங்க, சைமத்தும் பிரின்ஸ் நரோலாவும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்களோட டீம்ல எக்ஸ்ட்ரா ஆட்கள் இருக்கு. குறிப்பா ஷிவி டீம்ல எக்ஸ்ட்ரா ஆட்கள் இருக்கிறதால இதுல வந்து 8 பேர் தான் கம்பல்சரி இருக்கணும், 8 பேருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஒரு டீம்ல அதிகமா இருக்கிறதால ஆப்போசிட் டீம்ல போய் ஜாயின் பண்ணல. அதுல ஜாயின் பண்ணாத நபர்கள்லாம் டைரக்டா டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளியாச்சு. யார் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ரிதி, நீலம், யுவிகா, கரண் அண்ட் பேபிகா இவங்க 5 பேருமே டேஞ்சர் ஜோனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டாங்க டீம்ல சேர்க்கறதால. இதுல யுவிகாலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸோட ஒய்ஃப் தான் யுவிகா. அதை பக்காவா பிளான் பண்ணி நான் உன்னை காப்பாத்திரன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்ல அவங்க போயாச்சு. இந்த 5 பேர் டேஞ்சர் ஜோன் போயாச்சா. அடுத்து என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒவ்வொரு டீம்லயும் எக்ஸ்ட்ரா ஒரு நபரை ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா நபர் நீங்க போய் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்ற மாதிரி லைன் மாஸ்டர் சொல்ல, உடனே ரிதிலாம் நான்லாம் இதுக்கு மேலே டேஞ்சர் ஜோனில் இருக்க வரும்ல, நான் கேம் பிளே பண்ண வேண்டேன் அப்படின்ற மாதிரி ரிதி உள்ளே வராங்க. உள்ளே வந்து எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்க, டப்புன்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் 9வது பிளேயராக தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் இவங்க கிடையாது, நான் வெளியே இருந்து 4 புது பிளேயரை இறக்குறேன், நீங்கள் அவங்களிருந்து யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேர். எந்த 4 பேருன்னு பார்த்தா, ஆருஷி, கான்சாடி, ஊர்வசி, தேஜஸ்வினி, இந்த 4 பேர். ஸோ இப்போ ரீசெண்டாக எவிக்ட் ஆன இந்த 4 பேரை உள்ள அனுப்புறாங்க. அடங்கொய்யால அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு. அந்த 4 பேர் உள்ள வந்தாங்கன்னா, உள்ள வந்தவொடனே ஓப்பனாக ஸ்ருதிகா சொல்லிட்டாங்க, 2 members ஐ ஹாப்பி, 2 members நாட் ஓகே. அதில் குறிப்பாக கான்சாடிலாம் வந்து செம காண்டில் இருக்காங்க. கான்சாடி, ஆருஷி இவங்க மேலாம் செம கடுப்பு இருக்குது போல. அதனால அங்கே ஓப்பனாகவே ஸ்ருதிகா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆருஷி வந்து பேச ஆரம்பிக்கும் போதே டைரக்டாக பிரின்ஸை பற்றி பேச, அதில் வந்து நிறைய கேள்விகள் பிரின்ஸை பற்றி இவங்க கேட்குறாங்க. அதில் பிரின்ஸ் வந்து நிறைய விளக்கங்கள்லாம் தெளிவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது, ஏன்னா ஆருஷியோட பிஹேவியர் சரியில்லை, அதனால அங்கே ஏற்கனவே ரிதி வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால நடுவில் ரிதி வந்துட்டாங்க. ரிதி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அங்கே வேற மாதிரி டிபேட் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல பொறுக்க முடியாமல் பிரின்ஸோட ஒய்ஃபான யாரு, யுவிகாவாக இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், நிறைய பேர் எல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதில் குறிப்பாக வந்து ஆருஷியோட பிஹேவியரும் அந்த இதுவும் சரியில்லை, இப்படியா பிஹேவ் பண்ணவும், ஒழுங்காக பிஹேவ் பண்ணோம், நீ அதுக்கு என்னன்னு சொல்லிடுன்ற மாதிரி ஒரு பக்கம் பிரின்ஸுக்கிட்டே சொல்கிறார். நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேர் பேசி தீர்த்துக்கிறோம், நீங்கள் எல்லாம் நடுவில் வராதிங்கன்ற மாதிரி பிரின்ஸ் சொல்ல, அங்கே பெருசாக டிபேட் நடந்துட்டு இருக்குது. ஓகே, அது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து ஊர்வசி வந்து சொல்கிறாங்க, அவங்களும் செம காண்டா இருக்காங்க. 47 ஓல்டு, நான் இங்கே இருக்கேன், ஐ எம் இயர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்கே சோலோ கேம் தான் விளையாடணும், இங்கே அலைன்ஸு இதெல்லாம் இருக்கு, பட் எனக்கு அலைன்ஸ் மூலிமா எனக்கு ட்ரஸ்ட் கிடைக்கல. இட் இஸ் நாட் அபவுட் அலைன்ஸ், இட் இஸ் அபவுட் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டே எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி அதில் பிரின்ஸ் மேலேயும் அந்த டீம் மேலேயும் செம வெறுப்பில் இருக்காங்க ஊர்வசி அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது அந்த இடத்துல. அதில் போல்டாக போட்டு அடித்த உடனே இன்னொரு பக்கம் லைன் மாஸ்டர்லாம் வெல்கம் பேக் அப்படின்ற மாதிரி அவர் வேற சொல்ல, அங்கே வேற மாதிரி ஆயாச்சு ஊர்வசி. அடுத்து கான்சாடி சொல்லவே வேணாம், டேஞ்சர் ஜோனில் இருக்கும்போது எனக்கு ஓட்டு போட்டு யாரும் காப்பாற்றல, நீங்கள் எல்லாம் எவிக் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம். தயவு செய்து, நான் கூட நினச்சேன் தயவு செய்து நீ வெளியே போயிருமான்றது தான் எனக்கு கான்சாடியை பார்த்த உடனே எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதில் கான்சாடி எதுக்குடா உள்ளே விட்டீங்கன்ற மாதிரி தான் நானும் நினச்சிருந்தேன், பாவம். அடுத்து தேஜஸ்வினி, ஸோ ஐ கான்ட் திஸ் டீம், இந்த டீமா அந்த டீமா அதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல. நம்ம ஒரு கேர்ள்ஸ் டீம், நம்ம ஒரு 3வது டீமாக உருவாக்கணும், 3வது டீமாக நம்ம இருக்கணும், எந்த டைம்லையும் நம்ம ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, நம்மளோட ட்ரஸ்ட் நம்ம தான் உருவாக்கணும், நமக்கு நம்ம தான் முக்கியன்ற மாதிரி தேஜஸ்வினி இந்த 3வது டீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியாவை சொல்லிட்டு போனாங்க. இப்படி நடக்குதா, நடந்து முடிஞ்சவொடனே 4 டீம் இருக்கு.
கிரீன் டீம் வந்து அர்பாஸ், ரெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ், எல்லோ டீம் வந்து சிவு அண்ட் ப்ளூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா திக்விஜய் டீம். இதில் 9வது பிளேயராக இந்தந்த டீம் பிளேயரில் ஒருத்தரை போய் ஆட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, நிக்கி உடனே ஊர்வசியை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஊர்வசி போல்டு ஆடியட்னு அடித்ததில் நிக்கி ஊர்வசியை கூப்பிட்றாங்க. தேஜஸ்வினி சிவி டீமை செலக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. கான்சாடி போயிட்டு திக்விஜய் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஊர்வசி வந்து நிக்கி டீமை செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வேற வழி கிடையாது, ஆருஷி பிரின்ஸ் டீமுக்கு தான் போகணும். ஆர்சி பிரின்ஸ் டீமை செலக்ட் பண்ணோம், ஆப்ஷனே இல்லை. உடனே பிரின்ஸ் ஓகே சொல்லிட்டாரு. உடனே திவ்யா வந்து இல்லை அவங்க இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்க எங்களுக்கு இங்கே நோ சொல்ல முடியாதா, வி கான்ட் சே நோ அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. எங்களால் நோ சொல்ல முடியாதான்னு கேட்குறாங்க. அவங்களோட பிஹேவியர்லாம் சரியில்லைன்ற மாதிரி கிருஷ்ணா ரியாக்ட் பண்ணுறாங்க, திவ்யா ரியாக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆருஷியோட ரியாக்ஷன் சரியில்லை தான். அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, நோ சொல்ல முடியாதான்னு. இல்லை ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் வந்தால் டேஞ்சர் ஆயிரும், இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை நான் இருக்கிற வரையும் இப்பெல்லாம் நடக்காது, இதெல்லாம் இது பண்ணாது அப்படின்ற மாதிரி எங்கள் பிரின்ஸ் வந்து வாக்குறுதி கிருஷ்ணாக்கும் திவ்யாவுக்கும் கொடுக்குறாங்க. நடந்து முடிஞ்ச உடனே அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. டாஸ்க் என்ன அப்படின்றத சொல்லிடுற மக்களே. கிட்டத்தட்ட ஒரு கயிறு இருக்குது, ஒரு எண்டில் ஒருத்தர் பிடிக்கணும். எப்படி, ஒரு கயிறு இருக்குது, ஒரு எண்டில் ஒருத்தர் பிடிக்கணும். ஓகே, ஒரு எண்டில் ஒருத்தர் பிடிக்கணுமா, நடுவில் ஒரு பிளேட். இப்போ இங்கே ஒரு கயிறு, சென்டரில் ஒரு பிளேட்டு. அந்த பிளேட் எண்டு ஒரு பிளேட் இருக்குது, ஒரு இப்படி போயிட்டுதா. இந்த பிளேட் எண்டில் 7 கயிறு இருக்குது. ஸோ இந்த பக்கம் 7 கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறு, சென்டரில் ஒரு பிளேட். இதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் இந்த கயிறை போய் நின்று, இந்த சைடு இருக்கிறவர் அந்த கயிறை பிடிச்சிட்டு இருக்காரா, மிச்சம் 7 பேர் என்ன பண்ணணும்னா அந்த பிளேட்டை பிடிச்சிட்டு நிற்கணும். நின்றுக்கிட்டு ஒவ்வொரு பிளேயராக, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பிளேயர் கயிறை விட்டுட்டு ஒரு லெட்டர் எடுத்துன்னு வந்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மணி அப்படின்றது என் பேரை வச்சுங்களேன், MANIயா. ஃபர்ஸ்ட் பிளேயரு எம் எடுத்துன்னு வந்து அந்த பிளேட்டுக்கு நடுவில் வைக்கணும். செகண்ட் பிளேயர், ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் கயிறை விட்டு பிளேட் எடுத்துன்னு வந்து அந்த நேம் எடுத்துன்னு வந்து வைக்கிறாரா லெட்டர் பாக்ஸை. ரெண்டாவது அவங்க போய் கயிறை பிடிச்சிக்கணும். முடிச்ச உடனே ரெண்டாவது பிளேயர் அடுத்த லெட்டர், என் லெட்டர்லேயே எம்முக்கு அப்புறம் ஏ அந்த லெட்டர் எடுத்து வந்து அவர் வைக்கணும். அவர் போய் வச்சுட்டு திரும்ப கயிறை பிடிச்சிக்கணும் மூணாவது பிளேயர். இப்படி ஒவ்வொரு பிளேயராக வந்து பண்ணிட்டு அந்த நேமை கம்ப்ளீட் ஆகிட்டு மேலே வந்து ஒரு ஃபைனலாக கம்ப்ளீட் ஆனதுக்கு ஒரு கம்ப்ளீட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சிம்பிளை வச்ச உடனே நீங்கள் ஒரு பிளேயரை சேவ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி உங்கள் டீமில் இருக்கிற 9 பிளேயரையும் நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா நீங்கள் வின்னர். அதுதான் டாஸ்க்கு. ஓகேவா? அதில் அந்த புதுசாக வந்த வைல்டு கார்டாக இருக்காங்களே, அவங்க வந்து கடைசியாக வந்து அந்த நேமை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்க சும்மா ஒப்புக்கு சப்பா மாதிரி நிற்க வைக்கிறது தான் கேம். இதுதான் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே அங்கே பயங்கரமாக பண்ணது வேற மாதிரி கேம் இல்லானது. குறிப்பாக சொல்லணும்னா ரெட் டீம், பிரின்ஸ் நரோலா அண்ட் ஆருஷி இருக்கிற டீம் இல்லை குறிப்பாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. டஃப் காம்படிஷன் போச்சு. பிரின்ஸ் டீமு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி டீமு அண்டு அர்பாஸ் டீம், இந்த 3 டீம் கூட தான் காம்படிஷன். ப்ளூ டீம்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில, அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிரின்ஸ் டீம் ஜெயிச்சு ஆருஷிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க, வைல்டு கார்டு சான்ஸும் கொடுத்தாச்சு. இதில் ஆருஷியை செலக்ட் பண்ணோன்னே திவ்யாலாம் ரொம்ப அப்செட். ஐ காண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யா பிரேக் ஆகி ஒரு மாதிரி இருக்காங்க. ஐ காண்ட் ஃபைட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து கிரீன் டீம் சேவ் பண்ணிட்டாங்க ஊர்வஷி. கிரீன் டீம் செகண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணி அவங்கள சேவ் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்ன, ஸ்ருதிகாலாம் வின் பண்ணி பயங்கரமாக சந்தோஷமாயாச்சா இந்த 2 டீம். அப்போ தோத்து போன டீம் யாரு? ஒரு பக்கம் சிவி டீமும் எல்லோ டீமும் ப்ளூ டீமும் தோத்துருச்சு. ஓகே, இதுக்கு நடுவில் அர்பாஸ் மற்றும் நிக்கியோட ஃபைட்டு. ஏன்னா நிக்கி வந்து என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணல. அர்பாஸ் நாங்கள் இதுதானே ஒரு ஜெயிச்சிருக்கோம், ஒன்றா செலிப்ரேட் பண்ணோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. ஓகே, இதனால என்ன ஆச்சுன்னா அங்கே தேஜஸ்வினி என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அப்செட் ஆயாச்சு. ஏன்னா தேஜஸ்வினி அந்த மோனலிசா அப்படி பெரிய லெட்டரை வந்து நம்ம தாங்கி நிற்கிறது தான் பெரும் கஷ்டம். அந்த பெரிய லெட்டரில் மோனலிசாவோட பேர் மாட்டிக்கிச்சு எல்லோ டீமில். ஏன்னா எல்லோ டீமும் லீடில் இருந்தாங்க, அந்த மோனலிசான்ற பேரில் தான் லேட்டு. அதுக்கு அங்கே பேச போய் மோனலிசாக்கும் தேஜஸ்வினிக்கும் பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே மோனலிசாவை பற்றி தப்பாக யாருமே சொல்ல, அந்த லெட்ரு பெருசாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. எல்லா டீமுக்கும் இந்த பிரச்சனை. அதனால் அங்கே மோனலிசாக்கும் தேஜஸ்வினிக்கும் ஒரு சண்டை இப்படி நடந்து முடிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தோத்த டீம்ல இருந்து ஒருத்தரை டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பணும். திக்விஜய் வந்து அர்ச்சனாவை அனுப்புறாரு. அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகிட்டு திக்விஜய் கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு ஏன்னா சாகத்தை காப்பாத்திட்டாங்களே, அந்த ஒரு காண்டு அர்ச்சனாக்கு அங்கே இருக்கு. இன்னொரு பக்கம் ஷிவு வந்து சப்னாவை போறாரு. சப்னா வந்து அவங்களே ஒத்துக்கிட்டு போயிட்டாச்சு. அப்போ டேஞ்சர் ஜோன்ல அதான், ரஜத், ஃபயஸ், ரிதி, நீலம், யுவிகா, கரண், பேபிகா, அர்ச்சனா அண்ட் சப்னா, இந்த 10 பேர் இருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு புதுசாக ஒரு டீம் உருவாக்கணுன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. திவ்யா, ஊர்வசி, நேகல் அண்ட் கிருஷ்ணா.
கிருஷ்ணா திவ்யா ஆல்ரெடி, ஆருஷி வந்தது செட் ஆகல, இப்போ ஊர்வசிக்கும் செட் ஆகல, நேர்களும் சேர்ந்து ஒரு லேடிஸ் டீம் போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பக்கம் சிவு சொல்றதுக்கும் தலையாட்டுவோம், பிரின்ஸ் சொல்றதுக்கும் தலையாட்டுவோம். ஆனா நம்ம 4 பேருக்கு நம்ம மாத்தி மாத்தி ஓட்டை போட்டுக்கலாம். அவங்க கேட்டா நாங்க ஓட்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலான்ற மாதிரி 3வது டீமை உருவாக்கிடுறாங்க. ஓகே, அடுத்து அந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா? ஓட்டிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் யுவிகா பிரின்ஸோட ஒய்ஃப் சேவ்டு, 2வது ஆதான், 3வது ஃபயஸ், 4வது ரஜத். இந்த 4 பேரை சேவ் ஆயாச்சா? அடுத்து 5வதா ரிதி, 6வது நீலம், 7வது வந்து பார்த்தீங்கன்னா சப்னா. ஃபைனலாக 8வது இடத்துல வந்து அர்ச்சனாவை சேவ் பண்ணுறாங்க. அர்ச்சனா சேவ் பண்ணிட்டு எனக்கும் ஒரு நாள் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் திக்விஜய்ன்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு போவேன். ஃபைனலாக கரண் மற்றும் பேபிகா இருந்தாங்க. கடைசியில் பேபிகாவை எவிக் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்டாச்சு. இது ஒரு பக்கம் நடந்து முடியுதா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேங்காக இருக்கிறோம், புது கேங்கை உருவாக்குறோம், நம்ம பக்காவாக இருக்கிறோன்ற மாதிரி இந்த லேடிஸ் டீம், அந்த 3rd டீம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் செயல்படுற மாதிரி சைலண்டாக ஒரு மினி குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கெல்லாம் போய் முடியுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்னான்னு தெரில, வேற வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.